மகமாயை களைந்திட வல்ல பிரான் முகம் ஆறும் மொழிந்தொழிந்திலனே அகம் மாடை மடந்தையர் என்று அயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே. ஓம் முருகா. அனைவருக்கும் வணக்கம். அதாவது மே 30 பார்த்திங்கன்னா இந்த வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு உகந்த மிக முக்கியமான திருநாள். அதாவது முருகப்பெருமான் அவதரித்த மிகச்சிறந்த நாள் தான் இந்த வைகாசி விசாகம். இந்த முக்கியமான நாளில் முருகனுக்கு உகந்த இந்த ஒரு சிறிய எளிய பொருளை ஒரு 10 ரூபா கொடுத்து நம்ம வாங்கிறதால வாழ்க்கையில் நமக்கு அத்தனை வளங்களும் வந்து சேரும். பொன்பொருள் சேர்ந்து கொண்டே இருக்கும். கடன்கள் விரைவில் அடையும். அதே போல் தீய சக்திகள் வராமல் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதே போல் தன தானியம் அப்படிங்கிறதுக்கு பஞ்சமே இருக்காது. மிக முக்கியமான முருகப்பெருமானுக்குரிய அந்த ஒரு பொருள், முக்கியமான பொருள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கு தாங்க. இந்த சுக்கை இந்த வைகாசி விசாகத்தன்று நம்ம வாங்கி அவருக்கு இந்த வழிபாடை நம்ம செய்கிறதுனால வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பொன்பொருள் சேரக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு. அதுவும் இந்த சனிக்கிழமையில் இந்த வைகாசி விசாகம் வர்றதுனால முருகனுக்கு உரிய நாள் இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது. அது சனிக்கிழமை அன்னைக்கு விஷ்ணு பகவானை வழிபடுறது. விஷ்ணு பகவானை வழிபட்டால் மகாலட்சுமி தாயாரோட அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் மிக முக்கியமான இந்த ஒரு பொருளை வாங்கி நம்ம வழிபாடு செய்கிறதுனால நிறைய சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய நெய்வேத்தியங்கள் செய்வாங்கங்க. இந்த முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் அப்படிங்கிறது உங்களால் என்ன முடியுதோ அந்த நெய்வேத்தியத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். 6 வகையான சாதம் செய்யலாம். 6 வகையான பாயசங்கள் செஞ்சு அவருக்கு வந்து வழிபாடு செய்யலாம். எளிய முறையில் நீங்கள் ஒரு வழிபாடு செய்யணும், ஒரு நெய்வேத்தியம் செய்யணும் அப்படின்னா திணை இருந்துச்சுன்னா திணை மாவும் தேனும் அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு நெய்வேத்தியம். இதை நம்ம செஞ்சு வச்சு அவருக்கு வழிபாடு செய்கிறதுனால எப்போவுமே பஞ்சம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கவே இருக்காது. வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க. அதனால் இந்த முக்கியமான ஒரு பொருள், அதாவது சுக்கை வந்து ஒரு 10 ரூபா கொடுத்து நம்ம வாங்கினாலே போதுங்க. இந்த சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து இந்த சுக்கை ஒரு 10 ரூபா கொடுத்து நீங்கள் இன்றைக்கி மறக்காமல் வாங்கிடுங்க. ஒரு 5 பீஸ் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. 5 வந்து இன்றைக்கி வாங்கி வைக்கிறது. பெருசாக இருந்தால் கூட நீங்கள் புட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா 5 பீஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த சுக்கை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வழிபாட்டு முறையை செய்யுங்க. நீங்கள் எப்பொழுதும் போல் நெய்விளக்கு ஒன்று போடுங்க. போட்டுட்டு இல்லை 6 தீபம் என்னால் போட முடியுங்கன்னா கண்டிப்பாக 6 தீபம் போட முடியும், போடலாம். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சக்கோண கோலம் போட்டுருங்க. வந்து பூஜை அறையில் இந்த ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் இல்லாத நேரத்தில் உங்களோட வழிபாட்டை செய்யுங்க. ஏன்னா மதியம் வரையும் தான் இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நட்சத்திர நேரத்தில் செஞ்சுடுங்க. இல்லை எனக்கு முடியலைங்கன்னா அன்றைய நாள் முழுவதுமே உங்களால் எந்த நேரம் முடியுதோ, அதாவது ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து கண்டிப்பாக இந்த எளிய பூஜை பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. அதாவது ஒரு 5 சுக்கு எடுத்துக்கோங்க. அதை வந்து முருகப்பெருமானோட பாதத்தில் வச்சு உங்களோட பூஜை புனஸ்காரங்களை முடித்த பிறகு, அதாவது அவருக்கு செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுங்க. அன்னைக்கு பால் பாயசம் இல்லை பால் கல்கண்டு இல்லை 6 வகை சாதமும் என்னால் செய்ய முடியும், 6 வெத்தலையில் என்னால் தீபம் ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் என்ன பூஜை புனஸ்காரங்கள் அந்த நேரத்தில் அவருக்கு செய்ய முடியுதோ அன்றைக்கி செய்ய முடியுதோ அதை கண்டிப்பாக செய்யுங்க. எல்லா பூஜையுமே எல்லா புனஸ்காரங்களுமே அவர் ஏற்றுக்கொள்வார். நீங்கள் வந்து நல்ல ஒரு நம்பிக்கையோட மனம் உவந்து அவரை நம்பி நீங்கள் ஒரு வேண்டுதல்களாக இருக்கட்டும், வழிபாடாக இருக்கட்டும், மனசு வந்து அவருக்கு அன்போடு செய்யும் பொழுது அந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக அதை வந்து ஏற்றுக்கொள்வார். உங்களுக்கு அதுக்கு திருப்பி நல்ல ஒரு பலன்களை கொடுப்பார். அதனால் நீங்கள் வந்து எந்த உங்களுக்கு நெய்வேத்தியம் வைக்க முடியுதோ கண்டிப்பாக அந்த நெய்வேத்தியத்தை வச்சு உங்களோட வழிபாடை செய்யுங்க. முருகப்பெருமான் நினச்சி அன்றைக்கி விரதம் இருங்க. அந்த விரதம் இருந்து உங்களோட வேண்டுதல்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த வைகாசி விசாகத்துக்குள்ளே கண்டிப்பாக அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடே நீங்கள் இந்த வேண்டுதல்கள் வைங்க. இந்த சுக்கை வந்து 5 சுக்கையும் நீங்கள் முருகரோட பாதத்தில் வச்சு உங்களோட வேண்டுதல்கள் வைங்க. எனக்கு தன தானியத்துக்கு எப்போவுமே பஞ்சம் இருக்கக்கூடாது, அதே போல் அன்னத்துக்கு எப்போவுமே பஞ்சம் இருக்கக்கூடாது, பணம் பற்றாக்குறை அப்படிங்கிறதே என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கணும், குழந்தைகள் நல்லா ஒரு படிக்கணும், வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நல்ல ஒரு வேண்டுதல்களை அவர்கிட்ட வைங்க. வச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த சுக்கு அப்படியே பூஜை அறையிலேயே இருக்கட்டும். பூஜையை முடித்து நீங்கள் தூப ஆராதனைலாம் காமிச்ச பிறகு அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே நீங்கள் இந்த சுக்கை எடுத்து
இந்த இடத்துலலாம் வச்சிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய செல்வங்கள் சேர்வதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு. ஒரு சுக்கை எடுத்து உங்களோட துவரம்பருப்பு டப்பாவில் முதல்ல வச்சுருங்க. இன்னொரு சுக்கை எடுத்து நீங்கள் உங்களோட பீரோவில் பணம் வச்சு எடுக்கிற பீரோவில் வச்சுடுங்க. இன்னொரு சுக்கை எடுத்து அப்படியே ஒரு முடிச்சு போட்டு ஒரு துணியில், ஒரு வெள்ளை துணியாக இருக்கட்டும், சுத்தமான துணியாக இருக்கணும், மஞ்சள் துணியாக இருக்கட்டும், அந்த துணியில் கட்டி நிலவாசலில் இன்றைக்கி கட்டிடுங்க. அதாவது இந்த வைகாசி விசாகத்தன்று கண்டிப்பாக இதை நீங்கள் கட்டிடுங்க. மிச்சம் உள்ள இந்த 2 சுக்கையும், மிச்சம் 5 சுக்கு வச்சோம் இல்லையா, அந்த 2 சுக்கையும் எடுத்து அதோட கொஞ்சம் சில்லற நாணயம் வச்சு அப்படியே ஒரு கண்ணாடி பவுல்லையோ இல்லை ஒரு சின்ன அகல் விளக்குலையோ அப்படியே வச்சு நீங்கள் பூஜை அறையிலேயே நீங்கள் வச்சுருங்க. இது அப்படியே உங்களுக்கு பூஜை அறையிலே இருக்கலாங்க. அது ஒன்றும் வீணாக போகாது. இந்த சுக்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு சக்தி இருக்குது. இதோட இந்த சனிக்கிழமையில் நம்ம இந்த சில்லற நாணயமும் வைக்கிறதுனால பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள் ரொம்ப பணக்காரர். அதனால் உங்களுக்கு பணத்தை அள்ளி அள்ளி அவருக்கு இந்த நாணயத்தை வச்சு நம்ம அன்றைக்கி வழிபாடு செய்யும்போது பணத்தை அள்ளி அள்ளி நமக்கு கொடுப்பார். கஷ்டங்கள் அப்படிங்கிறதே நமக்கு இல்லாத அளவுக்கு, பண கஷ்டம் இல்லாத அளவுக்கு நிறைய பண புழக்கத்திற்கான ஏற்பாட்டை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால தான் சில்லற நாணயத்தோடு இந்த சுக்கையும் வச்சு நம்ம பூஜை அறையில் வைக்க சொல்கிறது. அந்த 2ஐயும் நீங்கள் அதில் வச்சுடுங்க. ஏன்னா 3 அப்படிங்கிறது வைக்கக்கூடாது, 4 அப்படிங்கிறதும் வைக்கக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு 5 சுக்கு வைக்க சொல்கிறது. அதனால் இந்த 5 சுக்கையும் இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக வச்சுடுங்க. ஒன்றை துவரம்பருப்பு டப்பாவில் வச்சுடுங்க, ஒன்றை பீரோவில் பணம் வச்சு எடுக்கிற பீரோவில் வச்சுடுங்க, ஒன்றை நிலவாசலில் கட்டிடுங்க. பாக்கி 2ஐயும் பூஜை அறையிலேயே சில்லற நாணயத்தோடு சேர்த்து வச்சுருங்க. இதனால் இந்த நாளில் இந்த ஒரு சுக்கை ஒரு 10 ரூபா கொடுத்து நம்ம வாங்கி இந்த ஒரு பூஜையை நம்ம செய்யறதுனால பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை இத்தனை தான் வைக்கணுமா, நான் ஒன்று தான் இருக்கேங்க வீட்டில், அதை மட்டும் நான் வைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக அதை வச்சு உங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் துவரம்பருப்பு டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இதனால் பார்த்தீங்கன்னா தன தானியத்துக்கு உங்களுக்கு பஞ்சம் என்பதே இருக்காதுங்க. எடுக்க எடுக்க பொன் பொருள் நிறைய சேர்ந்துக்கிட்டு இருக்கும். அதாவது தானியங்கள் எடுக்க எடுக்க உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அந்த முருகனோட அருளால் நீங்கள் வேண்டிய அத்தனை நல்ல காரியங்களும் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் விரைவில் வீட்டில் நடக்குங்க. அதனால் நம்பிக்கையோட முருகப்பெருமானை நினச்சி இந்த ஒரு சிறிய எளிய வழிபாட்டை இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு நீங்கள் செய்யுங்க. முடிஞ்சால் ஆலயத்துக்கு போய் உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருள்கள்ட்டி ஒரு பாலாவது வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி உங்களால் என்ன முடியுதோ ஒரு குழந்தைகளுக்காவது, ஒரு ஏழை எளிய குழந்தைகளுக்கு ஒரு நோட்டு பேனா வாங்கி கொடுக்க முடிஞ்சால் கூட வாங்கி கொடுங்க அந்த நாளில். இதனால் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட குழந்தைகள் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவாங்க, நல்ல வேலை கிடைக்கும், கை நிறைய சம்பளம். அதாவது நம்ம வாங்கி கொடுக்கும் பொழுது அவங்க நம்மளை வாழ்த்துவாங்க. அப்போ அந்த புண்ணியங்கள் நம்மளை சேருங்க, நம்ம குழந்தைகளை சேரும். அதனால் கண்டிப்பாக அன்னைக்கு முடிந்த தானங்கள், இல்லை தயிர் சாதம், 4 பேருக்கு தயிர் சாதம் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா தயிர் சாதம் வாங்கி கொடுங்க. அந்த புண்ணியமும் உங்களுக்கு சேருங்க. அதனால் மறக்காமல் இந்த எளிய வழிபாட்டை நீங்கள் இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு செய்யுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.